தென் மாவட்டத்துல 15 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் பாஜக முடிவு செஞ்சிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் தங்களுக்கு 50 தொகுதிகளை குறைந்தபட்சம் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. டெல்லி பாஜக மேலிடத்துல நிர்வாகியான உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேசிட்டு வராரு. இதற்கிடையே தான் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் எந்த தொகுதியில் வெற்றி பெறலாம் என 50 தொகுதிகளை தேர்வு செய்யும்படி டெல்லி பாஜக மேலிடம் தமிழக பாஜகவிற்கு உத்தரவிட்டிருக்கு. அதன்படிதான் தமிழக பாஜக ஆய்வுக்குழு ஒன்று தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செஞ்சு 50 தொகுதிகளை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. இதுல குறிப்பா சொல்ல போனா தென் மாவட்டத்துல 15 தொகுதிகளை தேர்வு செஞ்சு அதற்கான வேட்பாளர்களையும் முடிவு செஞ்சு வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட குழுவினர் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கின்றனர் என்பதை கணக்கெடுத்து அதற்கு தகுந்தபடிதான் ஒரு பட்டியலை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. இதன்படி தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 58 தொகுதிகள்ல 15 தொகுதிகள் தேர்வு குழுவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதற்கிடையே தான் கடந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் மொத்தம் இருக்கக்கூடிய 58 தொகுதிகள்ல 18 தொகுதிகள்ல மட்டுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்துச்சு. இதற்கு காரணம் என்ன என்பது குறித்து பாரதிய ஜனதா கட்சி உயர்மட்ட குழுவுல ஆலோசனையும் நடத்தியிருந்தாங்க. இதற்கு காரணமா முக்குளத்தோர் அதிருப்தி, OPS தினகரன் உள்ளிட்ட விவகாரங்கள் ஆகியவை அதிமுகவிற்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில தான் தென் மாவட்டங்களில் போட்டியிட தற்பொழுது அதிமுக தயக்கம் காட்டுவதாகவும் சொல்லப்படுது. எனவே தென் மாவட்டங்களில் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கும்படி கோரிக்கை வைத்திருப்பதற்கும் திட்டமிட்டிருக்காங்க. இதன்படி சென்னை மாவட்டத்துல 3 தொகுதிகள் தவிர கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, சிவகாசி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தலா 2 தொகுதிகளும், மற்ற மாவட்டங்கள்ல தலா 1 தொகுதியும் பாஜக தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 2 பேர் வீதம் பெரும்பாலான தொகுதிகளுக்கு வேட்பாளர்களுக்கும் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாக சொல்கின்றார்கள். அதன்படிதான் நாகர்கோவில்ல பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். விளவங்கோட்டில் விஜயதாரணி போட்டியிடுகிறார். நாங்குநெறியில தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். முன்னதாக தென்காசியில் போட்டியிடுவதாக இருந்த சரத்குமார் தற்பொழுது திருச்செந்தூருக்கு தேர்வாகி இருக்காரு. இதே போல திருநெல்வேலியில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில போட்டியிடுகிறாரு. சென்னை தி நகரில் வினோத் பி செல்வம் போட்டியிடுகிறாரு. கோவை தெற்குல வானதி சீனிவாசன் போட்டியிடுகிறாரு. பேராவூரணியில கருப்பு முருகானந்தம் போட்டியிடுகிறாரு. ராசிபுரத்துல VP துரைசாமி போட்டியிட இருக்காரு. இவை அனைத்துமே முதற்கட்டமாக இறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதிமுக தரப்புல 50 தொகுதிகள் ஒதுக்கி தராவிட்டாலும் அதற்குள்ளாக எந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது குறித்து இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதே போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.